எரிக்கல் அபாபிஸ்னு சொல்லப்பட்ட ஒரு எரிக்கல் 2029 நம்ம பூமியில் மோத போகுது. நம்மளோட சோலார் சிஸ்டமில், அதாவது நம்மளோட சூரிய குடும்பத்தில் ஆயிரக்கணக்கான எரிக்கற்கள் நம்ம பூமிக்கு பக்கத்துலேயே சுற்றிட்டு தான் இருக்குது. இந்த எரிக்கற்களை நம்ம என்இஓஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த அபாபிஸ் எரிக்கலை பற்றி நிறைய ரிசர்ச், நிறைய இன்ட்ரெஸ்ட் நம்ம சயின்டிஃபிக் கம்யூனிட்டி மத்தியில் இருக்குது. பிகாஸ் இந்த அபாபிஸ் எரிக்கல் நம்ம பூமியில் மோத ஹை ப்ராபபிலிட்டி, ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அபாபிஸ் எரிக்கல் எப்படி நம்ம உலகத்தில் மோத போகுது, எந்த இடத்துல கரெக்டாக மோத போகுது, எப்போ இந்த எரிக்கல் மோத போகுது? I am Sharan, let's find out the Apophis. இந்த அபாபிஸ் எரிக்கல் ஒரு என்இஓ, அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் மட்டும் இல்லை, வால் நட்சத்திரம் தான். இது ரெண்டுமே நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் இது என்இஓஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. ஆஸ்ட்ரோனமர்ஸ் நம்ம கிட்ட என்இஓஸ் ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். பிகாஸ் இந்த பக்கம் அப்படின்னா நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கம்லாம் இல்லை. ஐ மீன் நம்ம பூமிக்கு மேலே ரொம்ப கிட்டேயும் போகாது, அதே சமயம் நம்ம பூமியில் சீக்கிரமாக மோத போகிறதும் கிடையாது. இந்த பக்கம் அப்படின்னா 1.3 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட். அதில் இருந்து அந்த டிஸ்டன்ஸில் இருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம என்இஓஸ் தான் கணக்கு பண்ணுவோம். 1 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்னாலே 150 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது நம்ம பூமியிலிருந்து சூரியனோட தூரத்துக்கு மேலே. அப்போ 1.3 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்னா இது ஒரு பெரிய டிஸ்டன்ஸ். இதுவரை நம்ம 30,000க்கு மேலே அதிகமான ரெஜிஸ்டர்ட் என்இஓஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் ஒன்று தான் அபாபிஸ். இந்த அபாபிஸ் எரிக்கல் ஒரு பெரிய பாறை. இது நம்ம கண்டுபிடிச்சதும் அதோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே இந்த அபாபிஸ் எரிக்கல் கண்டிப்பாக நம்ம பூமியில் விழப்போகுது அப்படின்னு தான் சொல்லிச்சு. இதில் இருந்து நம்ம நிறைய ஆராய்ச்சி இந்த எரிக்கலை பற்றி நம்ம பண்ண ஆரம்பித்தோம். பட் வெயிட், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நட்சத்திரத்தை பற்றியும் கிரகத்தை பற்றியும் ரிசர்ச் பண்ணுறதுல தான் நிறைய ஆர்வம் இருந்தது. இந்த எரிக்கலை ஒரு பொருட்டாக கூட நம்ம எடுத்ததில்லை. ஸோ இந்த எரிக்கல் வால் நட்சத்திரத்தை மேலே நம்மளுக்கு எப்போ ஆர்வம் காட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா, இது எல்லாமே ஆரம்பித்தது 1994. பிகாஸ் அப்போ தான் ஷூமேக்கர் லெவி 9ன்னு சொல்லப்பட்ட ஒரு வால் நட்சத்திரம் ஜூபிட்டர் மேலே ஜூலை 1994 மோதிச்சு. இந்த நிகழ்ச்சி தான் ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரியிலேயே முதலாக மனிதர்கள் எப்படி ஸ்பேஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு கிரகத்து மேலே மோதி என்னென்ன இம்பாக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் ரியல் டைமாக நம்ம பார்த்தோம். 1992 ஷூமேக்கர் லெவி 9, இதை SL9ன்னு சொல்லுவாங்க. இந்த வால் நட்சத்திரம் ஜூபிட்டரை கிராஸ் பண்ணும்போது ஜூபிட்டரோட பவர்ஃபுல் புவியீர்ப்பு சக்தினால அந்த வால் நட்சத்திரம் சிதறி போச்சு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1994 உடஞ்ச பீசஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து காமெட்ரி நியூக்ளியா உருவாக்கி அந்த கிரகத்திலேயே திரும்ப போய் மோதிச்சு. இது மோதின அப்புறம் சில வாரத்திலேயே ஜூபிட்டரோட மேல் பரப்பில் பெரிய சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. இதுதான் முதலாக நம்ம ஒரு எரிக்கல் எப்படி ஒரு கிரகத்தில் மோதி எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத கண்கூடார பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த எரிக்கலை பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் இருந்தோம். பிகாஸ் டைனோசர்ஸ் இருக்கும்போது நம்ம உலகத்தில் நடந்த நிகழ்ச்சி இன்னும் பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே இந்த விஷயத்தை கண்கூடாக பார்த்த நம்ம மிரண்டு போயிட்டோன்னே சொல்லலாம். அதுலேருந்து இப்போ வர நம்ம எரிக்கற்கள், வால் நட்சத்திரம் மாதிரியான ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நிறைய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம். சயின்டிஃபிக் கம்யூனிட்டியும் US கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஃபண்டு நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது சம்மந்தமான, அதாவது என்இஓஸை ட்ராக் பண்ணுற பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க. நாசாவும் மற்ற நிறுவனங்களும் சேர்ந்து என்இஓஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் இப்போ வர கிட்டத்தட்ட 30,000 ரெஜிஸ்டர்டு என்இஓஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் 90% 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்க பெரிய எரிக்கற்கள் இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதிக அவேர்னஸும் நம்மளை பாதுகாக்க நிறைய ஏற்பாட்டுகளும் செய்ய அதிக ஃபண்டு நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. நிறைய என்இஓ சம்பந்தமான சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட்ஸும் ஆஸ்ட்ரோனமிக்கல் டெலஸ்கோப்ஸும் நிறைய அப்சர்வேட்டரிஸும் நம்ம உருவாக்க ஆரம்பித்தோம். அதில் ஒன்று தான் கிட் பீக் நேஷனல் அப்சர்வேட்டரி, KPNO அப்படின்னு சொல்லலாம். இது USAல அரிசான் டெசர்ட்டில் இருக்குது. இந்த அப்சர்வேட்டரி தான் அபாபிஸ் எரிக்கல்ல முதலாக கண்டுபிடிச்சது. இந்த அபாபிஸ் எரிக்கல் ஜூலை 19, 2004 சும்மா ஒரு நைட்டில் ருட்டைனாக செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சது தான். இதை ஃபஸ்ட்டு யார் பார்த்தா அப்படின்னா, அந்த நைட் செக் பண்ணிட்டு இருந்த ரிசர்ச்சர்ஸ் தான் ராய் டக்கர், டேவிட் ஜே தோலன், அப்புறம் ஃபேப்ரிசியோ பெர்னார்டி அப்படின்னு சொல்லப்பட்டவங்க. அவங்களுக்கு டெலஸ்கோப் இமேஜில் சின்னதாக பிரைட்டான ஸ்பாட் அவங்க கண்ணுக்கு தென்பட்டிருக்கு. வேறு எதுவும் இல்லை, நம்ம அபாபிஸ் தான். பொதுவாக இப்படி தான் எந்த ஒரு ஆஸ்ட்ராய்டும் காமெட்ஸும் நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த அப்சர்வேட்டரியில் இருக்க ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தை பேக்ரவுண்டாக சூஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு செகண்டும் நிறைய இமேஜஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதே சமயம் ஏதாச்சும் ஒரு பொருள் அந்த ஸ்டார்ஸை விட வேகமாக மூவ் ஆச்சு அப்படின்னா அது ஆஸ்ட்ராய்டு இல்லை காமெட்ஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். தென் அதோட நிறைய இமேஜஸை அனலைஸ் பண்ணுவாங்க. அதோட லைட் இன்டென்சிட்டி, அதாவது அந்த எரிக்கல் ரெஃப்ளெக்ட் ஆகி வர ஒளியோட அடர்த்தியும் அதோட சுற்றுவட்ட பாதையும் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுவாங்க. அப்படி அந்த வகையில் கண்டுபிடிச்ச ஒன்று தான் அபாபிஸ். இது 370 டயாமீட்டர் மட்டும் இருக்கும். அதாவது அதோட விட்டம் மட்டும் 370 மீட்டருக்கு இருக்கும். டைனோசர் அழிச்ச அந்த எரிக்கல்லை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சின்னது தான். பட் இந்த ஒரு சின்ன எரிக்கல் ஒரு கண்டத்தையே ஃபுல்லாகவே அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது.
இந்த எரிக்கல் நம்ம பூமியில் மோதுமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நிறைய அப்சர்வேட்டரிஸ் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அதோட ஸ்பீடு, அதோட சுற்றுவட்ட பாதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி டைம் டு டைம் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தென் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா, இந்த எரிக்கல் நம்ம பூமியில் ஏப்ரல் 13, 2029 மோத போகுது அப்படின்னு கிடைச்சது. ஆரம்பத்தில் ரிசர்ச்சர்ஸ் வந்து நம்பவே இல்லை. எஸ், சயின்ஸ்னாலே எதையும் டப்புன்னு நம்பிட மாட்டாங்கல்ல. நிறைய பேர் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. சில பேர் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ இந்த எரிக்கலோட இமேஜஸ், அதோட கோஆர்டினேட்ஸை எல்லா அப்சர்வேட்டரிஸ்க்கும் அனுப்பி செக் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே தான் ஒரு ப்ராப்ளமே. ஏன்னா இந்த எரிக்கல் வெறும் 370 மீட்டர் தான். ரொம்ப சின்னதாக இருக்கிற பட்சத்தில் இது கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆல்ரெடி கேபிஎன்ஓ அப்சர்வேட்டரி தானே இந்த எரிக்கலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்க. பட் அவங்களுக்கே இந்த அப்சர்வேஷன் இமேஜஸ் எல்லாமே வெறும் 2 நைட்டுக்கு மட்டும்தான் கிடைச்சிருந்துச்சு. அப்புறம் காணாமல் போயிடுச்சு. ஐ மீன் அவங்க வியூவிலேருந்து தொலைஞ்சு போயிடுச்சு. பட் கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு பார்த்தா ஹை சான்சஸ் இருக்கனால இதோட நேமே 99,942ன்னு வச்சாங்க. அதாவது பிகாஸ் அவ்வளோ ப்ராபபிலிட்டி வந்து ஹையாக இருக்குது. 99,942 அதோட ப்ராபபிலிட்டி நம்ம எர்த்தோட மோதுறதுக்கு. ஸோ இதோட ஃபுல் நேம் அப்பாபிஸ் 99,942. அப்பாபிஸோட பேர் வந்து எகிப்தியன் கடவுளோட பேர். அவங்கள வந்து டெஸ்ட்ராயர் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அப்பாபிஸும் மோதிச்சு அப்படின்னா அதுவும் லேண்டை டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ அதுக்காக பேர் வச்சுருக்காங்க போல். இந்த எரிக்கலை பற்றி நியூஸ் பேப்பரில், ரேடியோவில், டிவியில் நிறைய பேச ஆரம்பித்தாங்க. சில மாதம் கழிச்சு அதே வருஷத்தில் கார்டன் கராட்னு சொல்லப்படுற ஒரு ஆஸ்ட்ரோனமர் திரும்ப இந்த எரிக்கல்லை கண்டுபிடிச்சாரு. தென் அப்படியே உலகம் முழுக்க இருக்க எல்லா அப்சர்வேட்டரிஸோட கண்ணும் அப்பாபிஸ் எரிக்கல் மேலே தான் இருந்துச்சு. பிகாஸ் இதுதான் முதலாக நம்ம பூமியில் மோதுறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்க எரிக்கல். பட் ஸ்டில் இந்த எரிக்கல் எப்போ தான் மோதும்? இதுதான் எல்லாரோட மனசில் இருந்த கேள்வி. ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்ச டேட்டம் கொடுத்த ரிசல்ட் ஏப்ரல் 13, 2029 மோதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக கம்ஸ்டக்கா பெனின்சுலா, அதாவது ரஷ்யாவுக்கும் பெனின்சுலாக்கும் நடுவில் இருக்க ஒரு இடத்துல தான் மோதும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அதோட கேல்குலேஷன்ஸும் அதோட இமேஜஸும் வச்சு பார்த்தா டொரினோ ஸ்கேலில் லெவல் 4ன்னு காட்டுச்சு. இந்த டொரினோ ஸ்கேல் அப்படின்னா எரிக்கல் எப்படி நம்ம பூமியில் மோதி பாதிப்பை ஏற்படுத்து அப்படின்றத கணிக்கிறதுக்கு ஒரு கேல்குலேஷன் மாதிரி. இதுக்கு 0 to 10 லெவல்ஸ் இருக்குது. அதில் அப்பாபிஸ் வந்து 4th லெவலில் இருக்குது. 0 அப்படின்னா எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்காது, ஐ மீன் நம்ம பூமியில் வந்து விழாது. ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்குது நம்ம பூமியில் வந்து மோதுறதுக்கு. 2 to 4னா ஹை ப்ராபபிலிட்டி நம்ம பூமியில் வந்து மோதுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அதுக்கு பூமிக்கு ரொம்ப பக்கத்துலேயும் போவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லெவலில் தான் அப்பாபிஸ் வந்து இருக்குது. 5 to 7னா நம்ம பூமியில் மோதி பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். 8 to 10னா 100% நம்ம பூமியில் வந்து மோதி ரொம்ப பெரிய டேமேஜ் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்பாபிஸ் திரும்ப கண்டுபிடிச்சப்போ, அதாவது டிசம்பர் 27, 2004 கிடைச்ச டீட்டெயில்டு இமேஜஸ் அப்புறம் டீட்டெயில்டு கேல்குலேஷன்ஸ் எல்லாமே வச்சு 2029 இந்த எரிக்கல் மோத போகிறது இல்லைன்னு அப்படின்னு சொன்னாங்க. டொரினோ ஸ்கேலில் 4th லெவலில் இருந்த அப்பாபிஸ் இப்போ கம்மியாகி 0 லெவலுக்கு போயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு 2006 நிறைய ஆஸ்ட்ரோனமர்ஸ் திரும்ப ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. 2009 மோதலனாலும் நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் போகும், அதாவது ஒரு கிராவிடேஷனல் லாக் ஆகிற இடத்துல இது போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2029 இல்லைனாலும் ஏப்ரல் 13, 2036 இது கண்டிப்பாக மோதும் அப்படின்னு சொன்னாங்க. தென் திரும்ப நியூ ரிசர்ச், நியூ கேல்குலேஷன். 2036 கிடையாது, 2068 மோதும் அப்படின்னு மாறிச்சு. தென் அகைன் திரும்ப நியூ ரிசர்ச், நியூ கேல்குலேஷன். அப்படியே எல்லாமே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த அப்பாபிஸ் எரிக்கல் இந்த செஞ்சுரியில், இந்த நூற்றாண்டில் நம்ம பூமியில் மோத போகிறது கிடையாது. எனிவேஸ், நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த எரிக்கல் 2029 மோதாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்க கூட மாட்டீங்க. உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் இந்த அப்பாபிஸ் எரிக்கலும் நம்மளை ஸ்டார்டிங்கில் பயமுடுத்தலை அப்படின்னா நம்ம இந்த எரிக்கலை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டோம். இந்த எரிக்கல்களில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். இந்த எரிக்கல் நம்ம பூமியில் மோதிச்சுன்னா அதை எதிர்கொள்ள ப்ரிப்பேர் ஆகி இருந்திருக்க மாட்டோம். இது சம்மந்தமான ஃபண்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. நம்மளுக்கு நிறைய விஷயமும் தெரிஞ்சிருக்காது. அப்பாபிஸ் இப்போ மோதலைனாலும் ஏப்ரல் 13, 2029 நம்ம பூமி பக்கத்துலேயே போகும். நெக்ஸ்ட் செஞ்சுரியில் இது மோத அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்பாபிஸ் மாதிரியான ஒரு சின்ன சின்ன எரிக்கற்கள் இன்னும் நம்ம கண்டுபிடிக்காமல் நிறைய சுற்றிட்டு தான் இருக்குது. லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். டொரினோ ஸ்கேலில் 8 to 10 லெவலில் ஏதாவது ஒரு எரிக்கல் திடீர்னு நம்ம பூமியில் மோத போகுது அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? ஐ எம் ஷரன். ஐ வில் பி பேக் சூன்.